ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் கணவன் மனைவி ஒரு துஷ்ட ஆவியிடம் மாட்டிக்கொண்டு அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர், வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1997 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ரஞ்சிதா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1997 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ரஞ்சிதாவுக்கு ஒரு 6 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த ரஞ்சிதா இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய அம்மாவுடைய பேர் தாங்க ஆர்த்தி, இவங்களுடைய அப்பாவுடைய பேர் மகாராசு. இந்த மகாராசுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு பவுடர், பினாயில் போன்ற பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் ஏழ்மையாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தி மகாராசுவும் ஓடி போய் காதலிச்சு தாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால 2 குடும்பத்தினருமே சம்மதிக்காம நீங்க 2 பேரும் தனியா ஓடி போயிருங்க, இனிமே எங்களை தேடி வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. அதன் பிறகு இந்த குடும்பத்தினர் யாருமே நமக்கு தேவையில்லை, நம்ம மட்டும் தனியாக வாழ்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய கிராமத்திலேருந்து ஒரு 7-8 கிராமம் தள்ளி தாங்க இந்த கிராமத்துக்கே வந்துருக்காங்க. இப்படி இந்த கிராமத்துக்கு கூடி கிட்டத்தட்ட சில வருடங்கள் கடந்திருக்குங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுவாங்கங்க, சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. ஆனாலுமே உறவினர்கள்ட்டு சொல்லிக்கிறதுக்கு அந்த கிராமத்தில் வேற யாருமே கிடையாதுங்க. அப்படி இருக்கையில் தாங்க இந்த மகாராசுக்கு இதே கிராமத்தை சேர்ந்த கந்துவட்டி கொடுக்கக்கூடிய செல்வம் அப்படின்ற ஒரு நபர் நண்பராக இருந்திருக்கிறாருங்க. அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவது, பேசுவது அந்த மாதிரி தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை இருக்கு இல்லையா, சோப்பு பவுடர் தயாரிக்கக்கூடிய அந்த வேலையில் பெரிய அளவில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கல. இதனால நம்மளுடைய தொழிலை மாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி திட்டமிட்டிருக்காங்க. அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடியே சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு அதில் காய்கறி வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரியே அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி இருக்காங்களே ஆர்த்தி, அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்கக்கூடிய நகையை அடமானம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவி அந்த கழுத்தில் போட்டுக்கக்கூடிய அந்த நகை மட்டும் தாங்க இவங்ககிட்ட சொந்தமாகவே இருந்திருக்குது. அதையுமே அடமானம் வச்சுட்டோம் அப்படின்னா தன்னுடைய மனைவி கழுத்தே சும்மா இருக்கும். அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மதிக்கவே மாட்டாங்க. அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அப்படி இருக்கட்டும், நம்ம வேற எங்கேயாவது கடனா கைமாத்தா வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிறாரு. அந்த நேரத்தில் தாங்க இவருடைய நண்பர் செல்வம் அப்படின்றவர் கந்து வட்டிக்கு கொடுப்பார் அப்படின்றது தெரியும் இல்லையா, அவர்கிட்ட நம்ம போய் கைமாத்தா ஒரு 30,000 ரூபாய் தொகையை நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய நண்பர் செல்வத்துடைய வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு தொழில் பண்ண போறேன்டா, அதனால எனக்கு ஒரு 30,000 மட்டும் தேவைப்படுது, கைமாத்தா தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தவணை கைமாத்தெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, கந்து வட்டிக்கு மட்டும் தான் கொடுப்பாரு. இருந்தாலுமே இவருடைய நண்பர் கேட்கும் பொழுது அவரால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியலங்க. உடனே அந்த பணத்தை நான் உனக்கு கைமாத்தாவே கொடுக்குறேன், எப்படா கொடுப்ப அப்படின்ட்டு கேட்குறாருங்க. அப்படி கேட்கும் பொழுது என்னை ஒரே ஒரு வாரத்திலே நான் திருப்பி கொடுத்துறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அப்படி அந்த பணத்தை வாங்கி இவர் காய்கறிகள் அதுக்கேற்ற மாதிரி அந்த தொகையிலே வாங்கி முன்னாடியே ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு அந்த காய்கறி வியாபாரத்தையே தொடங்குறாருங்க. அப்படி அந்த காய்கறி வியாபாரத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கடந்திருக்கும். அதுலேயுமே இவர் நினச்ச மாதிரியே இவருக்கு லாபமே கிடைக்கல. அந்த சமயத்தில் வாங்கின கடனை நம்ம கொடுக்காம இருக்கிறோமே, ஒரு வாரம் சொன்னோம், 10 நாள் ஆயிடுச்சு, நம்மளுடைய நண்பன் நம்மளை தேடி அசிங்கப்படுத்திடுவானா அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி அவருடைய வீட்டு பக்கமே போகாமல் இருந்திருக்கிறாரு. இவர் நினைச்சது மாதிரியே இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, இந்த செல்வம் அப்படின்ற அந்த கந்துவட்டி கொடுக்கக்கூடிய நபர் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னடா நீ வாங்கின காசை ஒரே வாரத்தில் தந்துறேன்னு சொன்னேன், ஆனால் 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இல்லடா, நான் இந்த வியாபாரத்தை நம்பி தான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் இப்பொழுது இந்த வியாபாரமே எனக்கு கை கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இன்னும் ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுறேன், நான் எப்படி அந்த காசை உனக்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உனக்கே என்னை பற்றி தெரியும், நான் எல்லா இடத்துலையும் கந்து வட்டி தான் கொடுப்பேன், யாருக்குமே கைமாத்தாவோ அல்லது தவணை முறையிலையோ நான் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. நீ என்னுடைய நண்பன் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான், நீ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த காசையே உனக்கு வந்து நான் கைமாத்தாவே கொடுத்தேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்கிறேன், அதில் வந்து நீயும் உன்னுடைய மனைவி மட்டும் கையெழுத்து மட்டும் போடுங்க, அதை வாங்கிட்டு நான் கிளம்பிடுறேன், நீ ஒரு வாரம் என்ன ஒரு 10 நாள் கழிச்சு கூட அந்த அமௌண்ட்டை கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்ட உடனே இவருடைய நண்பருக்கு ஒரு சின்ன சந்தேகம், எதுக்குடா பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கிற, அதில் எதுக்குடா நான் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய நட்பு வேற நம்மளுடைய தொழில் வேற, என்னுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நான் அதில் வந்து கரெக்டாக இருப்பேன், நீ என்னுடைய நண்பன் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், அந்த காசை வந்து கொடுத்துருவேன்றது தெரியும், இருந்தாலுமே என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை பற்றி தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற இந்த பேப்பரை காமிச்சா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க, அதுக்காக தாண்டா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த செல்வம் அப்படின்ற நபர் சொல்கிறாருங்க. தன்னுடைய நண்பன் சொல்கிறது நியாயமாக தான் தெரியுது, அவன் பக்கமும் நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இப்படி இந்த கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் வாங்கின தொகையை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால இவர் வந்து அந்த வியாபாரம் மூலியமாக கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்குங்க. அதுபோக இவருடைய மனைவியோட நகையை வச்சு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இவருடைய நண்பருடைய வீட்டுக்கே போயிருக்கிறாருங்க. அப்படி போயிட்டு இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த 30,000 தொகையை இவருடைய நண்பருடைய கையில் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த உடனே, நான் வந்து உங்ககிட்ட வாங்கின தொகையை நான் கொடுத்துட்டேன்டா, அவசரத்துக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாரு. என்னடா அதுக்குள்ளே கிளம்பிட்டு இருக்கிற, நீ என்ன 30,000 தான் கொடுத்துருக்குற, மிச்ச தொகையை எப்போ கொடுப்ப அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வம் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இந்த மகாராஜுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, நான் உங்ககிட்ட 30,000 தானே வாங்கினேன், அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா வேற ஏதோ கொடுக்கணுன்ற மாதிரி நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி தாங்க புரியாமல் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட எப்படா 30,000 ரூபா கொடுத்தேன், நான் கொடுத்த தொகை உங்ககிட்ட 1 லட்சம், அந்த 1 லட்சத்துக்கு நீ 30,000 தான் கொடுத்துருக்குற, மீதி 70,000 எப்போ என்கிட்ட வந்து கொடுப்ப, இந்த இடத்துல எப்போ வைப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்ட உடனே மகாராஜுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அநியாயமாக பேசாத, நீ என்னுடைய நெருங்கிய நண்பன்றனால தான் உங்ககிட்ட கைமாத்தாவே பணம் வாங்கினேன், அது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீ என்ன பழைய தூக்கி எம்எல்ஏ போட்டுட்டு இருக்கிற, நான் என்னமோ 1 லட்சம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையே பேசு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மகாராஜு கோவத்தோடு பேசுகிறாருங்க. இங்கே வந்து நீ கோவப்படலாம் நியாயமே கிடையாது, நான் யாருக்குமே கைமாத்தா கொடுத்ததே கிடையாது, உன்னை நம்பி உன்னுடைய மனைவியை நம்பி தான் அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட வந்து நான் செட்டில் பண்ணேன், இப்போ நீ என்னன்னா என்கிட்ட வந்து காசே வாங்கலை 30,000 தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற, நீ கையெழுத்து போட்டு கொடுத்த உன்னுடைய மனைவி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பாண்டு பேப்பர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கி காட்டுறாரு. இதை பார்த்த உடனே இந்த மகாராஜுக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம், இவர் வெறும் வெத்தி பேப்பரில் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, ஆனால் இப்பொழுது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் கையில் வச்சிருக்கக்கூடியது ஒரு பாண்டு பேப்பர் தாங்க, ஸ்டாம்ப்லாம் ஒட்டி இருக்குது. இவர் உண்மையிலேயே 1 லட்சம் கொடுத்ததாகவும் அந்த காசை வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கணவன் மனைவியை எழுதி கொடுத்த மாதிரி தாங்க அந்த பேப்பரில் இருந்துருக்குதுங்க. இதை பார்த்த உடனே இந்த மகாராஜு மிரண்டு போயிட்டாரு. இதெல்லாம் நியாயமே இல்லைடா, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற, மோசடி பண்ணி என்னை ஏமாத்த பார்க்குற, உன்னைய போய் நான் நண்பன் நினச்சேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க எச்சியில் காரி அவர் மூஞ்சி மேலே துப்பி இருக்கிறாருங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகாராஜுவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் என்னுடைய நண்பன், அவனை அடிக்காதீங்க, அவன்கிட்ட நான் என்னென்னமோ பேசிக்கிடுவேன், அவனே என்னை வந்து திட்டுவான், ஆனால் என்கிட்ட வாங்கின தொகையை அவன் வந்து கொடுக்காம இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மகாராஜு சட்டை கிழிஞ்ச நிலமையில உடம்பெல்லாம் ரத்தத்தோட, உன்னை நான் எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே போய் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட கிளம்புறாரு. அதே சமயத்தில் இந்த கந்துவட்டி கொடுக்கக்கூடிய நபர் செல்வம் இருக்கார் இல்லையா, நீ யார்கிட்ட வேணாலும் போ, என்கிட்ட சாட்சிக்கு அந்த பேப்பர் இருக்குது, நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தது, இதை வச்சுக்கிட்டு நான் எங்கே வேணாலும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிக்கிறாரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மகாராஜு இவருடைய வீட்டுக்கே வருத்தத்தோட வந்திருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க இவருடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தப்புறம் சொல்றாரு. உடனே இந்த இருவரும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு மாதிரி தாங்க போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த செல்வம் அப்படின்ற நபரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவன் ஒரு மோசமான ஆளு, ஏகப்பட்ட பேரை வந்து காசை கொடுத்து ஏமாத்திருக்கிறான், அநியாயமாக கையெழுத்து வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களை வந்து அவனுடைய வீட்டிலேயே வேலையாட்களாக வச்சிருக்கிறான், இது எல்லாமே தெரிஞ்சுமா நீ அவங்ககிட்ட வந்து காசை வாங்கி ஏமாந்துருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நடந்தது நடந்து போச்சு, நீங்கள் தான் இந்த கிராமத்தில் கொஞ்சம் பெரிய ஆளு, அவனை வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க, எங்கள் பக்கம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் உன் பின்னாடி வந்து நின்றுவேன், அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொகையில் பாதி தொகை எனக்கே செலவாகுமே, உனக்கு பின்னாடி 4-5 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவுக்கு காசு வந்தாகணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெரிய வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு தாங்க இந்த மகாராஜுக்குமே தெரிஞ்சிருக்குது, இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க, எந்த இடத்துல பிரச்சனையாக இருந்தாலுமே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட வரக்கூடிய நபர்கள் வந்து காசு பணம் இருந்தால் தான் வருவாங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்குதுங்க. எங்களுடைய பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணிக்கிறாங்க.
அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரிய வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தல அந்த பேப்பர் அவங்ககிட்ட தான் இருக்குது, சாட்சிக்கு இருக்குது. அதனால அவன் கொடுக்க வேண்டிய தொகையை நீ கொடுத்துட்டு நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு வெளியே பார்ப்பா, மற்றபடி நீ எது செஞ்சாலும் உனக்கு தான் பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதனால என்ன பண்ணுறேனே தெரியாமல் இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போகிறோம் இந்த விஷயத்த சொல்லி எங்கள் கூட துணைக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனாலுமே அந்த செல்வம் அப்படின்ற ஒரு மோசமான நபர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வர முடியாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வர வழியே கிடையாது, நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட தான் நம்ம வந்து கேட்டு காசு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா நெருங்கி பேசுவாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டிலேயே இவங்களுடைய பொண்ணையும் இவங்களுடைய பையனையும் விட்டுருக்காங்கங்க. நாங்கள் வந்து உன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோமா, அதனால போயிட்டு நாளைக்கு காலையில் நாளைக்கு மதியம்லாம் இங்கே வீட்டுக்கு திரும்ப வந்துடுவோம், நீங்கள் எதுக்கு கவலைப்படாமல் இங்கே வீட்டில் பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், நீங்கள் காசை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அனுப்புகிறாங்க. இப்படி இந்த இருவரும் முதலாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த மகாராசு இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. இந்த மகாராசு கூட பிறந்தவங்க 3 பேருங்க, 3 அண்ணன் தம்பிகள். அப்படி அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம வந்து காசு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய வீட்டு வாசல்படியை தாங்க மிதிச்சிருக்காங்க. மிதிச்ச அடுத்த நிமிஷமே தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கம்பு தூக்கி எரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்குது. யாருன்னு நிமிந்து பார்க்கும்பொழுது இந்த மகாராசுடைய அப்பா தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஓடி போய் திருமணம் பண்ண நாய், நீ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்ப, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுடா, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பிரச்சனை வந்திருக்கோன்றதே தெரியாமல் வெளியே போகணும்னு சொல்றியப்பா, நாங்கள் ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. உன் பேச்சே எங்களுக்கு தேவை கிடையாது, உனக்கு எதுக்கு நாங்கள் உதவி பண்ணணும், ஓடி போய் திருமணம் பண்ணல, யார்கிட்டயாவது சம்மதம் கேட்டியா, நீ எப்படியோ கெட்டு போடா அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டு கதை வந்து டக்குன்னு முடிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்தா இந்த கணவன் மனைவி இருவருக்குமே கண்களே கலங்கிருச்சு. நம்ம நம்பி வந்தோமே, தன்னுடைய அப்பா அம்மாவே இப்படி நம்மளை விரட்டி விட்டாங்களே, நம்ம அடுத்து எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனைவி இருக்காங்களே ஆர்த்தி, அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வீடுமே அதே கிராமத்தோடைய இன்னொரு பகுதியிலாங்க இருக்குது. அப்படி அங்கே போனதுக்கு பிறகு அங்கே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசியிருக்காங்க. பேசுனதுக்கு பிறகு இவங்க எப்போ காசு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்களோ அடுத்த நிமிஷமே இந்த ஆர்த்தியோடைய அப்பா வெளியே போங்க அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி அடிச்சுக்கிறாரு. ஓடி போய் திருமணம் பண்ணீங்கள, உங்களுடைய பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க, எக்காரணத்தை கொண்டு பண விஷயமா எங்களை வந்து தேடி வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த இருவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருக்கிறாங்க. அப்பொழுதாங்க இந்த ஆர்த்திக்கு ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி வீடு வந்து இந்த கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்குது. என்னுடைய அத்தை என்கிட்ட ரொம்ப அலாதி பிரியமாக பேசுவாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம பண உதவி கேட்போமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க. எதுவுமே நம்ம யோசிக்க வேணாம், இப்பொழுது நமக்கு பணம் தான் முக்கியம், வா நம்ம இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க இந்த ஆர்த்தி பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அத்தையோடைய கிராமத்துக்கு போகிறாங்கங்க. அப்படி அத்தையோட கிராமத்துக்கு போனதுக்கு பிறகு காசு விஷயத்த முதல்ல பேசவே இல்லைங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து இங்கேயே இருங்க, இரவு தங்கிக்கிட்டு நாளைக்கு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது காலையிலேயே இந்த மகாராஷ்டிராவுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அதன் பிறகு மதிய நேரத்தில் தாங்க இந்த ஆர்த்தியோடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கு தாங்க இந்த ஆர்த்தியோடைய அத்தை வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. அப்படி அத்தையோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் கோழி அடித்து சமைப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆர்த்தியோடைய அத்தையை முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஆர்த்தியோடைய அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்காரு, அவங்களுக்கு ஒரு திருமணமாகி மருமகளோட தாங்க இருந்திருக்காங்க. இப்படி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இரவு தோராயமாக ஒரு 7:30 மணிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த ஆர்த்திக்கு வெளியே கேட்கலாமா கேட்க வேணாமா அப்படின்ற பல யோசனைகளோடய இருந்திருக்காங்க. நம்மளோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோ, நீ கேட்டு பாரு, ஒருவேளை இவங்க உதவி செஞ்சாங்கன்னா நமக்கு நல்லதான நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர் சைகையால் சொல்லியிருக்கிறாரு. உடனே தன்னுடைய அத்தை நம்மளை வந்து விட்டுற மாட்டாங்க, நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோடைய இவங்களுடைய அத்தை கிட்ட பணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்தை பூரா போட்டு உடச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய அத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த ஆர்த்திக்கும் இவங்களுடைய கணவருக்கும் தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சொந்தம்ன்றது மாதிரி எங்களை வந்து தேடி வந்திருக்கிறீங்க, இந்த வீட்டில் வந்து 10 நாள் என்ன ஒரு 20 நாள் முதற்கொண்டு நீங்கள் வந்து தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டு காசு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கேட்டு வந்துடாதீங்க, ஏன்னா சொந்தத்தில் வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா பகையாக கூட மாறலாம், அதனால ₹1 காசு யாருக்குமே நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி தாங்க இந்த ஆர்த்தியோட அத்தை சொல்லிக்கிறாங்க. அதனால மறுபடியும் இந்த வார்த்தையை பேசாமல் இவங்க என்ன பண்ணுறது தெரியாதனமாக வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தாங்க மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த கோழி அடித்து அந்த சாதம் செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த குழம்பு ஊற்றி அந்த சாதத்தை ஒரு வாய் தாங்க வாயில் எடுத்து வைக்க போயிருக்கிறாங்க. அப்படி வாயில் வைக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே கிச்சனுக்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த ஆர்த்தியோடைய அத்தையோடைய மகனும் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இருவருமே இவங்களுடைய காதுகள் கேட்குற மாதிரியே அசிங்கமாக பேசிட்டுருக்காங்க.
திருட்டுத்தனமா ஓடி போய் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப பாரு எந்த நிலைமையில நிக்கிறாங்கன்னு தெரியுதா. கையால் ஆகாத ஒருத்தன் கூட ஓடி போய் இப்படி நடப்பணமா வாழ்றதுக்கு 2 பேரும் நாட்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த கணவன் மனைவி இருவரும் உட்காந்து சாப்பிட ரெடியா இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காதுகளே கெட்டுக்குது. கேட்ட உடனே அந்த சாப்பாடை வாயிலே வைக்காம தட்டிலே மறுபடியும் போட்டுட்டு வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தான் எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய அத்தையும் சரி, அவங்களுடைய பையன், அவங்களுடைய மனைவி சரி, சாப்பிட்டுட்டு போங்க, இந்த நேரத்தில் எங்கே போறீங்க, தங்கிட்டு நாளைக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்லத்த நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவரை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வீம்பா நடந்துட்டு இருந்திருக்காங்க. காசு பணம் இல்லைனாலும் ரோசத்துக்கு குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிட்டு இருக்காங்க. எதையுமே காதில் வாங்காமல் இந்த கணவன் மனைவி இருவருமே அழுதபடியே அவங்களுடைய அத்தையோட வீட்டை தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக நிற்கிறாங்க. எந்த பஸ்ஸும் வரமாட்டி தெரியல. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் இவங்க நிற்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு பக்கத்தில் நெருங்கி வராங்க. என்னாச்சுமா இந்த நேரத்தில் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்கய்யா, நாங்கள் பக்கத்து கிராமத்துக்கு போகணும், அதுக்காக தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஆளுங்க நீங்கள். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு நேரத்துக்கே வராது. அதிகாலையில் ஒரு பஸ் வரும், மதிய நேரத்தில் ஒரு பஸ் வரும், அதுக்கு பிறகு பஸ்ஸே வரவே வராது. நீங்கள் பஸ் பிடிச்சி உங்களுடைய கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு போய் தான் பஸ் நிறுத்தத்தில் நிற்கணும். ஏன்னா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸே சுத்தமாக வராதுமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த இருவருமே மிரண்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுடைய கிராமம் ஒரு 7-8 கிராமம் தள்ளி இருக்குது, நாங்கள் அங்கே போகிறதா இருந்தால் நாங்கள் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இப்படியே பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பஸ் நிறுத்தத்தில் நில்லுங்க, சரியாக ஒரு 9:30 மணிக்கு கடைசி பஸ் வரும், அந்த பஸ்ஸில் ஏறி உங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபர் சொல்கிறாரு. அடுத்த செகண்டே இந்த இருவரும் அந்த இடத்த விட்டு நகர ட்ரை பண்ணுறாங்க. அன்றைய நேரம் தோராயமாக ஒரு 8:30 மணி இருந்திருக்குங்க. அதாவது கரெக்டாக ஒரு 9:30 பஸ் வருது அப்படின்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம நடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அந்த வயதான நபர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்படி கிராமத்து வழியாகவே போனால் உங்களுக்கு வந்து பஸ்ஸை பிடிக்க முடியாது, 1 மணி நேரத்தில் நீங்கள் நடந்து போக முடியாது. அப்படியே எதிர்ப்புறத்தில் பாருங்கள் ஒரு மண் ரோடு போகுது இல்லையா, அந்த மண் ரோடுக்குள்ளே பூந்தீங்க அப்படின்னா 30 அடிலாம் இருக்கும், இடையில ஒரு மண் ரோடு மாதிரி ஒரு பாதை போகும், அந்த பாதையிலே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருங்க, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே நீங்கள் பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணிடலாம், நீங்கள் அந்த பக்கமே போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்கய்யா, நாங்கள் பஸ்ஸை விட்டுட்டோம்னா இரவு நேரத்தில் தங்குறதுக்கு கூட யாருமே கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி அந்த வயதான நபருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படி முற்புதராக இருக்கக்கூடிய அந்த மண் ரோட்டை தேர்ந்தெடுத்து இந்த கணவன் மனைவி இருவருமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கடந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த இருவருமே நடந்து போகிறோம், ஆனால் நேராக ஒரு ரோடு தானே போயிட்டு இருக்குது, இதில் எப்படி பஸ் நிறுத்தம் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி போயிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும், நானும் புதுசு தானே, வா நடந்தே போயிட்டு இருப்போம், போகிற வழியில் பாதை தெரிஞ்சுன்னா நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால நம்ம இப்படி நடந்தே போயிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் சொல்கிறாங்க. அப்படி இந்த இருவருமே நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஒரு மரத்துக்கு கீழே யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த பெண்மணிக்கு வழி தெரியும் இல்லையா, அந்த பெண்மணிக்கிட்டே போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் பக்கத்தில் நெருங்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா ஆர்த்தி, அவங்களுடைய கொண்டையோட பிடிச்சி யாரோ தலைமுடியை விருட்டு நிறுத்த மாதிரி தாங்க இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே காணோம். என்னாச்சடி ஏன் இப்படி திடீர்னு தடுமாறுற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க என்னுடைய கொண்டையை பிடிச்சி யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சு, அதனால தாங்க தடுமாறிட்டேன், ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரி ஒன்றும் கிடையாது, வா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த இருவரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்கிட்ட நிற்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த பெண்மணியை காணவே காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே, இப்போ தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மரத்துக்கிட்ட நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு பார்க்குறாங்க, சுற்றி முற்றி யாருமே காணோம், ஆள் எங்கே போனாங்கன்றதே தெரியல. இந்த இடத்துக்கே இந்த ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வழி கேட்கலாம்னு நினச்சோம், ஆனால் அவங்களுமே காணாம போயிட்டாங்களே. சரி அந்த வயதான நபர் அப்படின்னு நேராக நடந்து போங்க அப்படின்னு தானே சொன்னார், நம்ம எதையும் யோசிக்காமல் நடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி நடந்தே போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த திசையிலேயே ஒரு 100 மீட்டர் தள்ளி மறுபடியும் ஒரு பெண்மணி நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. யாரோ ஒரு பெண்மணி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு இவங்க உத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே மரத்துக்கிட்ட நின்றாங்க இல்லையா, அதே பெண்மணி தாங்க. பச்சை கலர் நிற புடவையில் அவங்க வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க, தலை நிறைய மல்லிகை பூச்சிக்கிட்டு. இந்த பெண்மணி போகிற திசையை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னாலே பஸ் நிறுத்தத்துக்கு போயிடலாம் போல, அந்த பெண்மணியை கூப்பிட்டு நம்ம விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மணி விருட்டுன்னு அந்த பெண்மணிக்கு பின்னாடியே நடக்கிறாங்க. இந்தாம்மா பொண்ணு, ஒரு நிமிஷம் நில்லுமா, ஒரு உதவிக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறோம், தயவு செஞ்சு நில்லு அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டு கத்துறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே காதலே ஒடுகாத மாதிரி அப்படியே நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. நம்ம சொல்ல இப்படி நடந்துகிட்டே இருக்காளே,
கொஞ்சம் வேகமாக அடி எடுத்து வச்சாதான் அந்த பெண்மணியை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த பெண்மணி பக்கத்தில் நெருங்கி போய் இந்த ஆர்த்தின்ற பெண்மணி அந்த பெண்மணியோட முதுகுப்புறத்தில் கை வைக்கிறாங்க. கை வச்ச உடனே அந்த பெண்மணி டக்குன்னு திரும்புறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த இருவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்ப்புறத்தில் பச்சை கலர்ல ஒரு சேலை கட்டி ஒரு பெண்மணி நடந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் கோரமா இருந்திருக்குதுங்க. அதாவது வெளியில் போய் கண்களில் வந்து கருவிலேயே காணாங்க, வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வந்து கொண்டா போடாமல் ஒரு மாடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க. யார் இந்த பெண்மணி, பார்க்கவே விகாரமாக இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக என்னை வந்து நிப்பாட்டினீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே பார்த்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வராமல் அப்படியே தாங்க திருதிருன்னு முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்கள் பஸ் நிறுத்தத்துக்காக போகணும், நாங்கள் வெளியூரை சேர்ந்தவங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக தான் உங்களுக்கு பாதை தெரியுமா அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து கூப்பிட்டோம். அது சரி, உங்களுடைய முகத்தோற்றம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி அதுக்கு வந்து பதிலே சொல்லாமல், சரி ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பஸ் ஸ்டாண்டை மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டா, அப்படி நேராக போங்க, கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் மகாராசி விடாமல் உங்களுடைய முகத்தோற்றம் ஏன் இப்படி இருக்குது, ஒருவேளை தீ மேலே வந்து விழுந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண்மணி அதுக்கும் பதில் சொல்லாமல், உங்களுடைய பிரச்சனை எதுன்னு எங்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மட்டும் எங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த கணவன் மனைவி அப்படியே தலை குனிஞ்சபடி இருக்காங்க. நாங்கள் வெளியூரை சேர்ந்த நபர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பனே பண மோசடியில் எங்களை ஏமாத்திட்டான், அதுக்காக தான் பண உதவி ஏற்பாடு பண்ணுறதுக்காக உறவினர்களை தேடி வந்தோம், அவங்களுமே எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற அந்த மனவேதனை தாங்க முடியாமல் தான் எங்களுடைய ஊர் போகிறதுக்காக நடந்து வந்தோம். பக்கத்து கிராமத்திலேருந்து இந்த கிராமம் வரைக்கும் பஸ்ஸே வராதுன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த மண் ரோட்லேயே போயிட்டு வந்தோம்னா பஸ் ஸ்டார்ட் வந்துடும், அந்த பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா எங்களுடைய கிராமத்துக்கே போயிடலாம், அதுக்காக தான் அவங்கக்கிட்ட பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த பெண்மணி, அப்படியா ஸ்ட்ரைட்டாக போங்க பஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தூரத்துலேருந்து யாரோ ஒரு 3 தடியாட்கள் வந்து ஓடி வர மாதிரி தாங்க தெரியுது. யார் இப்படி திட்டுன்னு ஓடி வரா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் இந்த கணவன் மனைவி அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அந்த பெண்மணி நிற்கிறாங்க இல்லையா, அந்த கண்கள் புறம் கருவிலே இல்லாமல் அந்த பெண்மணியை சுற்றி தாங்க அந்த 3 வாலிபர்களும் வட்டம் போட்டபடி நிற்கிறாங்க. பாவம், இந்த பெண்மணி சுற்றி அந்த 3 வாலிபர்கள் நிற்கிறாங்களே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த 3 வாலிபர்களில் ஒரு வாலிபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெண்மணியோட கொண்டே பிடிச்சி இப்படி ஒரு மாதிரி முடி பிடிச்சி இழுக்கிறாருங்க. இழுக்கும் பொழுது அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருவருமே தள்ளி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 வாலிபர்களில் ஒரு வாலிபருடைய தலையிலே ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்சு அடுத்த நிமிஷமே அவர் கீழே சுருண்டு போய் விழுகிறாரு. விழுந்த உடனே இன்னொரு நபர் வந்து பக்கத்தில் நெருங்கி வரும்பொழுது அவருடைய காலை பிடிச்சி வாரி விட்டுருக்காங்க. வாரி விட்ட உடனே அந்த வாலிபரும் கீழே விழுந்துருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அங்கே விழுந்து கிடக்கிறார் இல்லையா, அந்த வாலிபருடைய தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அடிச்சு அடுத்த நிமிஷமே அந்த தலை நஞ்சு போய் ரத்தம் அப்படியே சிலுசிலா செதறி இருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்துருக்கக்கூடிய இன்னொரு வாலிபர் இந்த பெண்மணி கிட்டே நெருங்கி வந்து அவங்களுடைய வயிற்றுலேயே ஓங்கி குத்துறாருங்க. அப்படி குத்துன உடனே இந்த பெண்மணி ஆணு கத்துறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அப்படி குத்தக்கூடிய அந்த நபருடைய கையில் கத்தி இருந்திருக்குங்க. அந்த கத்தியை வச்சுதாங்க 3க்கும் 4க்கும் மேற்பட்ட தடவை ஓங்கி குத்திட்டே இருந்திருக்கிறாரு. இதனால ரத்தம் வெளியேறி அந்த பெண்மணி வழியால் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இவனும் சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய கையில் இருக்கக்கூடிய கத்தியை பிடுங்கி அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய குறவலையை அறுத்துருக்காங்க. குறவலையை அறுத்த உடனே அவருடைய கழுத்துலேருந்து ரத்தம் கீறிட்டு அப்படியே அவருமே சுருண்டு போய் விழுந்திருக்கிறாரு. இப்படியே இந்த பெண்மணி துடி துடியாக துடிச்சிட்டு அங்கனுக்குள்ளேயே விழுந்திருக்காங்க, அந்த மண்ணிலே சரிஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 பேர் அந்த இடத்துல விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்தா இந்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. நம்ம எதர்ச்சியாக போகக்கூடிய இந்த பாதையிலே எப்படிலாம் கொலை நடக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்த்துருக்காங்க. சரிங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பெண்மணியோட உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும், அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆர்த்தின்ற பெண்மணி கீழே விழுந்து கிடக்குறாங்க இல்லையா, அந்த பெண்மணி கிட்டே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்கள் இயல்பாக மாறி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முகமும் இயல்பான ஒரு கண்டிஷனில் தாங்க மாற ஆரம்பிச்சுக்குது. இவ்வளோ நேரம் இந்த பெண்மணியோட கண்கள் வெள்ளை முகம்லாம் உப்பி போய் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. இப்பொழுது நார்மலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது அவங்களுடைய தலைமுடியிலேருந்து அந்த மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அந்த மல்லிகைப்பூ எல்லாமே காஞ்சு போன மாதிரி இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஆர்த்தியோட கணவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு இல்லையா,
ஒரு நிமிஷம் நீ எந்திரி, இந்த இடத்த விட்டு கிளம்பி போகும், இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே தப்பா தெரியுது, நீ எந்திரி அப்படின்ற மாதிரி தாங்க அவசரப்படுத்திருக்கிறாரு. இந்த பொண்ணை பாருங்க, நீங்க கீழே இருந்து இந்த பொண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதெல்லாம் புரியுது, நீ எந்திரி, நம்ம இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பதறி இருக்கிறாரு. ஏன் இப்படி பதறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆர்த்தின்ற பெண்மணி அப்படியே அவங்க மடியில தானே அந்த பெண்மணி படுத்து கிடக்குறாங்க. அவங்கள உதறி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்பொழுது இந்த இருவருடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் அந்த 4 சடலங்களும் அவனுக்குள்ளதான கிடந்துச்சு. அந்த 4 சடலங்களும் கொஞ்ச நேரத்திலே காத்து மாடி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. அதன் பிறகுதாங்க இந்த இருவருக்குமே தெரிஞ்சிருக்குது, இவ்வளவு நேரம் அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நடந்தது உண்மையான விஷயம் கிடையாது, ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு அமானுஷமான நிகழ்வு அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. நம்ம இனிமே இங்க இருக்க வேணா, நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க வந்து நின்றுருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த இருவருக்கும் ஆக்ரோஷமான யாரோ ஒரு சிரிக்கிற மாதிரி தாங்க ஒரு பெண்மணியோட குரல் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த இருவரும் மிரண்டு போய் டக்கு நிமிந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு ஆலமரம் இருந்திருக்குது. அந்த ஆலமர கிளையில ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஓரமான உருவத்தோற்றம் உட்கார்ந்துருக்குதுங்க. அந்த காட்சி தாங்க இந்த இருவரையும் வாழ்க்கையிலே மறக்காம உழுக்க வச்ச ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். அந்த கரிய உருவத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த கணவன் மனைவி மிரண்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம அந்த கரிய உருவம் டக்குன்னு அந்த மரத்துல இருந்து பாஞ்சு இவங்களுடைய மனைவியோட உடம்புலயே ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரி தாங்க விழுந்திருக்குது. இந்த மகாராசு இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவருக்கு என்ன நடக்குதுன்றது தெரியல. அதே சமயத்திலேயே இவங்களுடைய மனைவி அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. இவங்களுடைய மனைவியை எழுப்பி எழுப்பி பார்க்குறாருங்க, எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கைதாங்கலாம் தூக்கிக்கிட்டு ஓட்ட முடிச்சிருக்காருங்க. அந்த பேருந்து நிறுத்தத்துக்கே வந்திருக்காரு. அப்படி பேருந்து நிறுத்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பெண்மணியை முகத்துல அடிச்சு எழுப்பியிருக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன நடச்சுன்னே தெரியலங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மாதிரி இயல்பாக இருந்திருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரி இவங்களுடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக இவங்க வந்திருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்திலேயே ஒரு பேருந்து நிற்கிதுங்க. அப்படியே அந்த பேருந்தில் ஏறி இவங்களுடைய கிராமத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி வந்திருக்காங்க. இரவு தோராயமாக ஒரு 11 மணிக்கு. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் தானே இவங்களுடைய பொண்ணு இவங்களுடைய பையனும் இருக்காங்க. அவங்க இருவருமே அங்கேயே தூங்கட்டும், அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம், காலையில் விடிஞ்சதை அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்களுடைய வீட்டிலே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வீட்டில் படுத்ததுக்கு பிறகு இவங்க இருவருக்குமே ஒரே யோசனை தான், யார் அந்த பெண்மணி, அந்த 3 நபர்கள் யாரு, எதுக்கு அந்த பொண்ணை அடிச்சு கொண்டாங்க, அந்த பொண்ணு எப்படி அவங்க இந்த 3 பேரை கொண்டாங்க, நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி பார்த்த காட்சி எல்லாமே கற்பனை தானா அல்லது உண்மையா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க மர்மமா இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த கணவன் மனைவி இருவருமே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நடுநிசி தோராயமாக ஒரு 2 மணி இருக்கும். அந்த சமயத்துல யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது இவர் இருக்கக்கூடிய வீட்டுல. உடனே மகாராசு டக்குன்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு உட்காராருங்க. இவங்களுடைய மனைவி தாங்க அந்த பெருமூச்சு சத்தமே விட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இந்த மாதிரி மூச்சு விட்டுட்டு இருக்கா, இத்தனை நாள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சப்படி பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய மனைவி டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க இவங்களுடைய கணவரை. அடுத்த நிமிஷமே இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெண்மணியை இரவு நேரத்தில் பார்த்தாங்க இல்லையா, கண்களில் கருவிலே இல்லாமல், அதே மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியோட கண்களும் தெரிஞ்சிருக்குது. அடுத்த செகண்டே இவருடைய போர்வையை இழுத்தி அப்படியே பயத்தோடய தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. விடிய விடிய தூக்கம் இல்லாமல் அந்த போர்வைக்குள்ளே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. காட்சியை பார்த்த உடனே தன்னுடைய மனைவி நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளா அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு அவருடைய போர்வையை இழுத்து பொத்தி தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. விடிய காலை விடிஞ்ச உடனே இந்த கணவன் மனைவி எப்பயும் போல எதிர்ச்சியாக முடிச்சிருக்காங்க. முடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய குழந்தையை மட்டும் இவங்களுடைய பையனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு நம்ம எப்படி அந்த கந்துவட்டி கொடுக்கக்கூடிய அந்த செல்வம்ன்ற நபரை சமாளிக்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த காலை தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல 2 நாள் கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த செல்வம் அடியாட்களோட இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருந்திருக்காருங்க. நீ வெளியே வரியா இல்ல நான் வரவாடா உள்ள அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. அதனால பயந்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மகாராசி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. தயவு செஞ்சு இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாத, நீ கொடுத்த காசை நான் கொடுத்துட்டேன், அதையும் மீறி என்னை ஏமாத்தி 70,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குற, அந்த அமௌண்ட்டை நான் வேற வழி இல்லாமல் நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன், 1 மாத காலம் டைம் கொடு, அதுக்குள்ளே நான் அந்த அமௌண்ட்டை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன், அதுவரை எந்த தொந்தரவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுபடி கேட்டுக்கிறாருங்க. இப்படி கேட்டுமே அவருக்கு கல் நெஞ்சக்காரர் உள்ளங்க மனசே இறங்கலை. நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, பொறுத்துட்டு இருக்கவும் முடியாது, என்னுடைய காசு இப்பயே என்கிட்ட வந்தாகணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது, உன்னுடைய மனைவி உன் வீட்டுக்குள்ளான இருக்கிறா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய கணவருக்கு கோபமே அவர்கிட்ட சண்டைக்கு போயிருக்கிறாங்க. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாருமே இந்த மகாராசுவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, உங்க யாருக்குமே மனசாட்சி இல்லையா,
இவன் யார் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வந்து தடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி கேட்கிறாரு. அப்படி கேட்டுமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த செல்வத்து மேல உள்ள பயத்தினால ஒதுங்கி தாங்க நின்றுட்டு இருக்காங்க. அனைவருமே மீறி இந்த செல்வம் கந்துவட்டி கொடுக்கக்கூடிய அந்த நபர் இந்த மகாராசுடைய வீட்டுக்குள்ளேயே நுழையிறாருங்க. நுழைஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி கிட்டேயே போயிட்டாருங்க. உன் மேலே எனக்கு ரொம்ப நாளாக கண்ணு, ஆனால் நான் உனக்கு காசு கொடுத்ததை உன்னுடைய கணவன் எனக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல, அதனால எனக்கு வேறு வழியும் கிடையாது, நீ என் கூடயே வந்துறியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த பெண்மணி ஒரு வார்த்தை கூட பேசுகிறாங்க, குனிஞ்சபடி இருந்திருக்காங்க. என்னடி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ குனிஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிறாரு. இழுத்து அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஒட்டுமொத்தமாக பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்தின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, டக்கு நிமிந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய கண்கள் கருவிலேயே இல்லாமல் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோரமான தோற்றத்தோட அந்த பெண்மணி எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த செல்வத்துடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே உயரத்துக்கு தூக்கியிருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போய் இந்த பெண்மணியை தடுக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு தடுத்துமே தடுக்கவே முடியலங்க. அந்த செல்வத்துடைய கழுத்தில் வந்து இவங்களுடைய கைப்பிடி வந்து உடம்பு பிடி மாதிரி இருந்திருக்குது. அப்படி நெரிச்ச நேரில் அவருடைய கண்கள் செவந்து அவருடைய வாய் வழியாகவே அப்படியே அவர் எச்சில் கூட வெளியே வந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு கொடூரமா பிடிச்சி அம்மிட்டு இருக்குது இந்த பெண்மணி, எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட வந்திருக்கக்கூடிய அந்த அடியாட்கள் தடுத்திருக்காங்க. யாருனாலையும் எதுவுமே தடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணி அவருடைய கழுத்துல இருந்து கையவே எடுத்துருக்காங்க. எடுத்த உடனே இந்த செல்வம் அப்படின்ற நபர் அங்கனுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாருமே அந்த செல்வத்தை தூக்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த காட்சி எல்லாமே கண்கூடாக பார்த்துட்டு இருந்த இந்த மகாராசு இவங்களுடைய மனைவிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போய் பக்கத்தில் வந்துக்கிறாரு. என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாரும் பயந்து போய் ஓடி போகிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுடைய மனைவி எதுவுமே சொல்லாமல் விட்டு நடந்துட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே ஒன்றுமே புரியல. உள்ள வேக வேகமாக போனால் அதே மாதிரி மயக்கத்தோடய வெளியே ஓடி வரானே, என்ன நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இதோட பிரச்சனை முடியாது, மறுபடியும் அந்த வட்டி கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் நம்மளுடைய வீட்டுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மகாராசு நினச்சபடி பயந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பயமுறுத்திட்டே இருந்திருக்காங்க. உன்னோட மனைவி ஏதோ பண்ணி தான் அவனை வந்து விரட்டி விட்டா, அவன் சாதாரண ஆள் கிடையாது, மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு திரும்ப தேடி வருவான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இதுக்கு எதிர்மாறாகவே ஒரு துக்க நிகழ்வு இந்த கிராமத்தில் நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த துக்க நிகழ்வு யாரோட வீட்டிலையும் கிடையாதுங்க. இந்த கந்துவட்டி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த செல்வத்தோடைய வீட்டில் தான். அப்படி இந்த செல்வத்தோடைய வீட்டில் யார் இறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்வம் தாங்க இறந்து போயிருக்கிறாரு. உடனே துக்க நிகழ்வு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்து மக்கள் அவருடைய வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இந்த மகாராசுவும் அவங்களுடைய மனைவி நிற்கிறாங்க. எப்படி இறந்தாருன்னு கேட்கும் பொழுது இந்த நபர் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்தார் இல்லையா, வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுடைய வீட்டில் கட்டி போட்டுக்கக்கூடிய ஒரு காளை மாடுங்க. அந்த காளை மாடு திடீர்னு சீறி பாஞ்சுக்கிட்டு இந்த செல்வத்தை வந்து குத்தி கிழிச்சிருக்குதுங்க. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகலான்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் அந்த காளை மாடு வந்து சீறிக்கிட்டு அவருடைய கழுத்திலேயே சேர்த்து குத்தி இருக்குதுங்க. குத்தின செகண்ட்லேயே ரத்தம் வெளியே போய் இந்த செல்வம் அப்படின்ற கந்துவட்டி கொடுக்கக்கூடிய நபர் உயிர் பறி போயிருக்குதுங்க. இப்படி தான் அவர் இறந்து போனார் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மகாராசுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அடுத்த வார்த்தை எதுவுமே பேசாமல் இவங்களோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு இவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரங்களாகவே இவருக்கு சந்தேகமாக இருந்திருக்குது. நம்ம அன்னைக்கு பயந்ததுலேருந்தே நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓடி வந்தோம் இல்லையா, அன்றைய இரவுலேருந்தே தன்னுடைய மனைவியோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி தான் தெரியுது. இரவு நேரத்திலே கண்கள் வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. அதே மாதிரியே செல்வம் அடியாட்களை வச்சு என்னை வந்து வெளியே தள்ளிட்டான், உள்ளுக்குள்ளே போய் ஏதோ பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி நான் பயந்தேன். ஆனால் உள்ளே போனவே மயக்கமான நிலைமையில தான் திரும்ப வந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனை வந்து காலமாடு குத்தி கிழிச்சிருச்சு, செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லி வருது. இது எல்லாத்துக்குமே தன்னுடைய மனைவி தான் காரணமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி கிட்ட பேச்சுவார்த்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. என் பொண்டாட்டியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா யாரு என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனால் அன்னைக்கு நான் பஸ் நிறுத்ததில் பார்த்தேன் இல்லையா, அது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்கும்பொழுது உங்களோட மனைவி எப்பவும் போல இயல்பாக தாங்க குடிஞ்சபடி இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், என் பொண்டாட்டியோட உடம்புல எதுக்காக வந்த, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா ஆங்காரமாக கத்த ஆரம்பிக்குது. நான் தாண்டா சாமுண்டீஸ்வரி வந்திருக்கிறேன், நான் தாண்டா உன் பொண்டாட்டியோட உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்குது. இதை கேட்ட உடனே இவங்களுடைய கணவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. நம்ம நினச்சது சரிதான், தன்னுடைய மனைவியோட உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. யார் நீன்றது தெரியல, எதுக்காக எனக்கு உதவி பண்ண, எங்களுக்கு இடையூறாக இருந்தால் அந்த கந்துவட்டி கொடுக்கக்கூடிய அந்த நபரையே நீ போட்டு தள்ளிட்ட, உன்னால தான் அவன் வந்து இறந்து போனான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இரவு நேரத்தில் ஒரு 3 வாலிபர்கள் உன்னை துரத்திட்டு வந்தாங்க, அவங்க யாருன்றது எனக்கு தெரியல, நீ இறந்து போன மாதிரி கடந்த கொஞ்ச நேரத்தில் நீயும் அந்த நபர்களும் காணாமல் போயிட்டாங்க, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதே ஒன்றுமே புரியல, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க.
என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வருடங்கள் கடந்திருக்குங்க. இந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணி அந்த பஸ் நிறுத்தத்துக்காக ஒரு மண் ரோட்டில் ஓடி வந்தார் இல்லையா, அங்கனக்குள்ளேயே ஒரு சின்ன குக்கிராமம் இருந்திருக்குங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தாங்க இந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணி. இந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணியோடைய குடும்பத்தினர் காளி கோயிலுக்கு வந்து பூசாரியாக இருந்திருக்காங்க பரம்பரையாக. அதனால சிறிய வயதிலிருந்தே தன்னுடைய தாத்தாவையும் தன்னுடைய அப்பாவையும் பார்த்து பார்த்து நம்மளும் கடவுள் பக்தியில ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்ச சில நாட்களுக்கு பிறகு, வயசுக்கு வந்ததுக்கு பிறகு, இவங்களுடைய முறைப்பையன் நான் வந்து இந்த சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது, நான் கடவுள் வழியில் போக போகிறேன், கடவுளுக்கே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய போகிறேன், என்னுடைய காளி தேவி கோயிலேயே நான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுலேருந்து இவங்களுடைய முறைப்பையன் இவங்க குடும்பத்தினர்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாரு. எப்படியாவது இவளை வந்து கடத்தி கட்டாய திருமணம் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து ஒரு முறை அந்த பெண்மணியை கடத்தி கட்டாயமாக தாலி கட்டி திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ண அன்றைய இரவே முதலிரவுக்காக அவர் காத்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணி இவரை வந்து விட்டுட்டு நம்ம ஓடி வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த மண் ரோட்டு பகுதியிலேயே ஓடி வந்திருக்கிறாங்க. இப்படி சாமுண்டீஸ்வரி நம்மளை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா இவ்வளோ சும்மா விடக்கூடாது, பார்த்த இடத்துல கொண்டு போட்டுரும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த முறைப்பையனும் அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது மொத்தமாக ஒரு 3 பேர் அதே இரவு நேரத்தில் துரத்தி வந்திருக்காங்க. அப்படி துரத்தி வரும்பொழுது இந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணி அவங்க கிட்ட எவ்வளவோ மன்றாடி கெஞ்சி கேட்டிருக்காங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்க அந்த 3 பேரும் இந்த பெண்மணியை அடித்து குடும்பப்படுத்திருக்கிறாங்க. இப்படி அடித்து குடும்பப்படுத்தினதுனால தாங்க முடியாமல் இந்த பெண்மணியும் கீழே சுருண்டு விழுந்திருக்காங்க. அப்படி விழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த முறைப்பையன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கையில் ஒரு கத்தி எடுத்து அந்த பெண்மணியை குத்தி கொண்டிருக்கிறாருங்க. அப்படி கொண்டதுக்கு பிறகு அந்த சடலத்தை தூக்கி தூர வீசியிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகுதாங்க அந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா அதுக்கு சாவுக்கு காரணமான அந்த 3 நபர்களையும் போட்டு தள்ளிக்குதுங்க. என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணது, என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய முறைப்பையன் சீரழிச்சிட்டான், என்னுடைய சாவுக்கு காரணமான அந்த 3 பேரையும் நான் போட்டு தள்ளி அதே இடத்துலயே ஆன்மாவாக அழைச்சிட்டு இருந்தேன். இது போல யாருக்குமே இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, எந்த ஒரு பெண்மணிக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் காவலாகவே அந்த ஊருக்காகவே நான் இருக்கிறேன். அப்பொழுதுதான் நீங்கள் வந்தீங்க, உங்களுடைய பிரச்சனை சொன்னீங்க. என்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை முறையிடும் பொழுது நான் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் உன்னுடைய மனைவியோட உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணேன். அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு தான் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கந்துவட்டி கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை நான் போட்டு தள்ளேன். இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை எதுவுமே பேசாமல் அந்த சாமுண்டீஸ்வரின்ற இந்த பெண்மணியோட ஆன்மா இவங்களுடைய மனைவி இருக்காங்களே ஆர்த்தி, அவங்களோட உடம்பு விட்டு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. அப்படி டிசப்பியர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணி மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. இவங்களுடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பிட்டு அவங்களுக்கு வந்து தண்ணியும் கொடுத்துருக்காருங்க இவங்களுடைய கணவர். இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இந்த ஆர்த்தின்ற பெண்மணியோட கண்களில் அறியாமல் கண்ணீர் வந்துருக்குதுங்க. சாமுண்டீஸ்வரி நமக்கு வந்து சாதாரண ஆன்மா கிடையாது, நம்மளுடைய குடும்பத்தை காக்க வந்த குலதெய்வம். அந்த சாமியை நம்ம குலதெய்வமாக தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு யாருனாலே எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1997 காலகட்டத்தில் என்னுடைய அப்பா அம்மாவோடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு நான் மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு பிறகு பல தடவை அவங்க இறந்து போனேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மண் ரோடு பகுதி, அந்த பகுதிக்கு வருடத்துக்கு ஒரு முறை போய் இவங்க வந்து குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு தாங்க வந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த சாமுண்டீஸ்வரின்ற பெண்மணியை தெய்வமாக நினச்சி நானுமே வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ரஞ்சிதாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.